உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது எல்லா ராசிக்கும் பேசிட்டு இருக்கிறோம். அதுல இப்ப பேசக்கூடிய ராசி ஆகப்பட்டது மீன ராசி. அப்ப அந்த மீன ராசிக்கு சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும்? இந்த காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துக்கு இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறாங்க. அப்போ மகரத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் வாயிலாக பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு வர்றாங்க இந்த சுக்கிர பகவான். அது இந்த மீனராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பார்க்கலாம். மீனராசி, மீனராசியில சுக்கிரன் உச்சம் பெறும் ஸ்தானம். அப்ப அந்த சுக்கிரன் உச்சம் பெறும் ஸ்தானம் என்பதனால இந்த மீனராசிக்காரங்கள் ஆப்பட்டது குருவுடைய ஆதிபத்தியம் பெற்றவர்கள். அப்ப அந்த குருவும் சுக்கிரனும் இணைஞ்சு அந்த குருவாப்பட்டது பெரும் பணத்துக்கு அதிகாரின்னு சொல்லலாம். அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அனுகிரகம் அந்த சுக்கிர பகவானுக்கு இருக்குது. அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில உச்சம் பெறுவதால் உங்களுக்கு ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு செல்வந்தராக வாழ்றது, ஒரு வீடு, காரு, பங்களா இப்படின்னு பார்க்க போன எல்லா விதமான யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த சுக்கிர பகவான் காத்துட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு சிலர் ஆகப்பட்டது எல்லாமே இருந்தும் அது திருப்தியா அடைய முடியறது இல்லை. ஒரு சிலருக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை. ஒரு சிலர் ஆகப்பட்டது கிடைச்சதையும் வச்சு வாழ முடியறது இல்லை. அதற்கு காரணமாகப்பட்டது அவங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் காரணம். இப்ப நாம் சொல்லக்கூடிய பலனை நீங்க முழுசா எடுத்துக்க வேண்டாம். நாம சொல்றது கோல் சார பலன் தான். இது 30% தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். மீதி ஆகப்பட்டது உங்களுடைய நீங்க பிறந்த அந்த விதி ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். உயிரை மீறி உடல் எதுவும் வேலை செய்யாது. அப்ப உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களை வழி நடத்தும். அப்ப அந்த தசா புத்திகள் உங்களுக்கு எப்படி இருக்கிறது, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் எப்படி இருக்கிறாங்க, அப்ப அந்த சுக்கிரன் வலிமையாக இருக்கிறாங்களா, வலிமை இழந்திருக்கிறாங்களா, அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள் சொல்லும் போது அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதையும் நீங்க ஜாதகம் பார்த்துட்டு இந்த இந்த பதிவை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது இப்ப உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா சுப விரயங்களை கொடுக்கும். இப்ப 12ஆம் இடத்துல விரயங்களை கொடுக்கும் தான் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அப்ப அந்த சுபகிரகமாகப்பட்டது 12ஆம் இடத்துல இருந்து மறைவதால் உங்களுக்கு சுப விரயங்களாகப்பட்டது கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்குது. அப்ப அந்த சுப விரயங்கள்ங்கிறது என்ன? சுப விரயங்கள்ங்கிறது என்ன? கல்யாணம், காதுகுத்து, விசேஷங்கள், இதுதான் சுப விரயங்கள். அதாவது ஒரு கிரயம் பண்றது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, இது சுப விரயங்கள். அப்ப இந்த காலகட்டத்தில் இருந்து உங்களுக்கு சுப விரயங்களை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதே சமயத்தில் அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதியும் 8ஆம் இடத்து அதிபதியும் சுக்கிர பகவான் தான். அப்ப அந்த சுக்கிர பகவானுக்கும் குருவுக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. குரு தேவாதி தேவர்களுக்கு எல்லாமே குரு பகவான். சுக்கிர பகவான் ஆப்பட்டது அசுரர்களுக்கு குரு. அப்ப இவங்க 2 பேர்த்துடைய எண்ணங்களும் முரண்பாடானது. அது பார்க்க போனா இந்த கோல்சார பலன்ல நம்ம கணக்குல வச்சுக்க முடியாது. அதே சமயத்துல உங்க ஜென்ம ஜாதகத்துல இந்த சுக்கிர பகவான் எப்படி அமைஞ்சிருக்குதோ அதை வச்சுதான் பலன் சொல்ல முடியும். இப்ப இந்த சுக்கிர பகவானால மேன ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான பலன் நீங்கள் அடைய போகிறீர்கள். அப்ப அந்த 3ஆம் இடத்து ஆதிபத்தியம் பெறுவதால் உங்களுக்கு சகோதரர்கள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இந்த 3ஆம் இடத்து சுக்கிரனால உங்களுக்கு பயணங்களில் வெற்றி கிடைக்கும். அப்ப நீங்க ஒரு இடம் மாற்றம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல பண்ணலாம். அதே சமயத்துல உங்களுக்கு வேலை விஷயத்திலையும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு பிசினஸ் செய்றீங்கன்னா அந்த பிசினஸ்லயும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிசினஸ் ஆகப்பட்டது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு 7.5 சனியுடைய தாக்கம் ஆரம்பிச்சிருச்சு. இதனால நமக்கு எல்லாமே கொஞ்சம் ஸ்தம்பிக்குது.
அப்போ பிசினஸ் சரியில்லை, நம்மளுக்கு வேலை சரியில்லை, குடும்ப ரீதியான பிரச்சனைகள் ஆகப்பட்டது, நம்மளுக்கு வந்து மனசு கெடுத்துட்டு இருக்குது. ஒரு நண்பர்களோட பழகினாலும் அந்த நட்புங்கிறது நமக்கு நல்லதாக இல்லை. நம்ம ரிலேஷன்ஸ்னால நமக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குது. அப்ப வெளியில நம்ம எந்த திசையில திரும்பினாலும் நம்மளுக்கு எல்லாமே கெட்டதாத்தான் இருக்குது, நம்மளுக்கு எதுவுமே சாதகமாக இல்லை அப்படின்னு புலம்பக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு நல்ல ஸ்தானத்துல இருக்கிறாங்களா, ஒரு கெட்ட ஸ்தானத்துல இருக்கிறாங்களான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இதே 7.5 சனி காலகட்டத்தில் தான் நிறைய பேர் ஆகப்பட்டது பெரிய பெரிய பணக்காரா இருக்கிறாங்க, கோடீஸ்வரங்களா இருக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த 7.5 சனிங்கிறது ஒருத்தரை வாழ வச்சிருக்குது, ஒருத்தரை அழிச்சிருக்குது. அப்ப வாழ வச்சிருக்குதுன்னா அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ஜாதகத்துல நல்ல பொசிஷன்ல இருக்கணும். இதே அழிச்சிருக்குது அப்படின்னா அந்த சனி பகவான் நின்ன ஸ்தானம் சரியில்லைன்னு இருக்கணும். அதனால உங்க ஜென்ம ஜாதகத்தையும் நீங்க பாத்துக்கிறது நல்ல விஷயம். இது போக நீங்க வந்து சுக்கர பகவானுடைய அனுகிரகத்தினால இந்த காலகட்டத்துல இப்போ ஒரு லாட்டரி சீட் வாங்கலாம், ஒரு ஷேர் மார்க்கெட்ல காசு போடலாம். இது மாதிரி செஞ்சால் இந்த அதிர்ஷ்டத்தினால கண்டிப்பாக மீன ராசியில பிறந்தவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கிறது உருவாகும். அப்ப அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதாருன்னா சுக்கர பகவான் தான். எல்லா விதமான ஆசைகளுக்கும் காரகன் சுக்கர பகவான். அப்ப அந்த ஆசைகள் ஆகப்பட்டது நிறைவேறுமா நிறைவேறாதங்கிறது நம்மளுடைய கிரகங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஸ்தான பலத்தை பொறுத்தது. அப்ப இந்த சுக்கர பயிற்சினால இந்த 30% பலன் என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டத்தினால ஒரு பெரும் ஒரு அமௌண்ட்டுங்கிறது ஒரு பெருசாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலியமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, கடனும் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப அதிர்ஷ்டத்தினாலதான் எங்களுக்கு நடக்குமா, எங்களுக்கு செய்யக்கூடிய தொழில்ல கிடைக்காதா, எங்க தொழில் வலுவடையாதா, எனக்கு வேலை விஷயத்துல மாற்றங்கள் உருவாகாதா, அந்த வேலையில நான் சம்பாதிக்க மாட்டேனா சாதிக்க மாட்டேனா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு வந்து தொழில்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அது போக நீங்க தொழில் ஒரு கான்ட்ராக்ட் எதிர்பார்க்குறீங்க, இந்த கான்ட்ராக்ட்ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த தொழில் விழுந்து தொழிலை செய்ய முடியாத சூழல் இருந்தா கூட இப்ப எடுத்து நீங்க செய்வீங்க. அந்த தொழில் வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க வேலை செஞ்சு அந்த வேலையில பாதிக்கப்பட்டு அந்த வேலை உங்ககிட்ட சொல்லாம அவங்க இந்த வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லி இன்னைக்கு அந்த வேலைக்கு போக முடியாம நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க. வேற வேலையை எதிர்பார்த்தாலும் கிடைக்காம இருக்குது. இந்த பீரியட்ல நீங்க வந்து பார்க்கணும், உங்களுடைய ரெஸ்யூமை நீங்க வந்து வேற கம்பெனி கொடுங்க, கண்டிப்பாக இந்த பீரியட்ல வேலை கிடைக்கும். நீங்க இதற்கு முன்னாடியே நீங்க ரெஸ்யூம் கொடுத்திருந்தாலும் இந்த பீரியட்ல உங்களுக்கு வேலைக்கு கூப்பிடுவாங்க. அது போக உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், அந்த வேலை எவ்வளவுதான் நீங்க திறம்பட நீங்க வேலை செஞ்சாலும் அந்த வேலையில வந்து உங்களுக்கு வந்து அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்களால பிரச்சனை, அந்த வேலையில ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கும். இது எல்லாமே தீரக்கூடிய நேரங்கிறது வந்தாச்சு. கண்டிப்பாக மீன ராசிக்காரர்களே, நீங்கள் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சியினால நல்லா இருக்க போறீங்க. அது மட்டும் இல்ல, இந்த சுக்கிர பகவானோடு சேர்ந்து சனி பகவானும் சுக்கிர பகவானும் நட்பு கிரகங்கள். இந்த நட்பு ஸ்தானத்துல அந்த சுக்கிர பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சே தீரும். இது மட்டும் இல்லைங்க, இப்ப செவ்வாய் பகவான் பயிற்சியாகி கும்பத்துக்கு வராங்க, புதன் பகவான் பயிற்சியாகி கும்பத்துக்கு வராங்க, சூரிய பகவான் பயிற்சியாகி கும்பத்துக்கு வராங்க. அது போக சுக்கிர பகவானும் சனி பகவானும் இந்த கிரகங்களுடைய பார்வை எல்லாமே 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்கும். அப்ப அந்த சிம்ம ராசியை பார்க்குதுன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த சிம்மம்ங்கிறது 6வது இடம். அப்ப அந்த 6ஆம் இடம் என்பது என்ன, கடன், ரோகம், சத்துருக்கள். அப்ப இந்த கடன்ல இருந்து மீன ராசிக்காரங்கள் விலக போறீங்க. அதே சமயத்துல அந்த குரு பகவானும் 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்கறாங்க. அப்போ உங்களுடைய ராசிக்கு அது எல்லாமே 6ஆம் இடம், மீன ராசிக்கு 6ஆம் இடம். அப்ப அந்த 6ஆம் இடத்தை இந்த கிரகங்கள் எல்லாமே பார்க்கறதுனால, இந்த கூட்டு கிரகங்களுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் விலகும், கடன் பட மாட்டீங்க, பட்ட கடனை நீங்கள் அடைப்பீர்கள். அதே சமயத்துல கடன்னால உங்களுக்கு பிரச்சனை வராது, நீங்க ஒரே இடத்துல நின்று அவங்களுக்கு சொல்லி இந்த கடனை கட்ட முடியும். இது போக உங்களுக்கு வந்து சத்துருக்கள், அதாவது எதிரிகள், போட்டி, பொறாமை, திருஷ்டி, என்ன வாழ விட மாட்டேங்கிறாங்க, வளர விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பீரியட்ல எல்லாமே உங்களை விட்டு விலகி நிற்பாங்க. நீங்க போகக்கூடிய ரூட் கிளியராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரணம், உடம்புல வந்து வியாதிகள்,
இப்போ இந்த காலகட்டத்துல நீங்க வைத்தியம் பாருங்க. இதற்கு முன்னாடி நீங்க வைத்தியம் பார்த்துட்டு இருந்ததுக்கும் இப்ப வைத்தியம் பார்க்கறதுக்கும், இப்ப வைத்தியம் பார்த்தால் உடம்புல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஆகப்பட்டது குறையும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த கஷ்டத்தினால பிரச்சனைகள் வராது. அப்போ தீராத நோயே இருந்தாலும் அதற்கு தீர்வதற்குண்டான வழி பிறக்கும். அதற்குண்டான காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சு. நீங்க முயற்சி பண்ணுங்க. இது போக இந்த மீன ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து போரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், உத்திராட்டாதி நட்சத்திரம். இந்த போரட்டாதி நட்சத்திரம் ஆகப்பட்டது குருவுடைய நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் யாருடைய தொந்தரவும் இல்லாமல், ராகுடைய தொந்தரவு இல்லை, அவங்க வக்கர கதியிலும் இல்லை. அப்ப இன்னைக்கு வந்து பார்க்க போனா சூப்பரா 2ஆம் இடத்துல இருந்து அவங்க 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறாங்க, 8ஆம் இடத்தை பார்க்கறாங்க, 10ஆம் இடத்தை பார்க்கறாங்க. இந்த பார்க்கக்கூடிய இடங்கள் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில், குடும்பம், குழந்தை பாக்கியம் இது எல்லா விதத்திலையும் நல்லா இருக்கும். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் என்பது என்னன்னா புதன் பகவானுடைய நட்சத்திரம். அப்ப அந்த புதன் பகவானும் இப்ப உங்க ராசிக்கு வந்து நீச்சமாயிட்டாங்க, நீச்சமாக போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க படிப்புல கவனமா இருக்கணும். அதே சமயத்துல காலேஜுக்கு வந்து பார்க்க போனா ஒரு பக்கம் சீட்டு கேட்டாங்கன்னா அது கண்டிப்பாக கொஞ்சம் சொதப்பலாக முடியும். அப்போ நீங்க வேறொருத்தர் மூலியமாக ட்ரை பண்றதை விட நீங்களே வந்து டைரக்டா ட்ரை பண்ணலாம். அப்ப பணம் கொடுத்து அந்த காலேஜ்ல சேரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அப்ப இந்த டயத்துல வந்து நீங்க எக்ஸாம் எழுதினாலும் டிஎன்பிசி சம்பந்தப்பட்டதோ, குரூப் ஏ சம்பந்தப்பட்டதோ, வேற உங்க படிச்சுட்டு நீங்க எக்ஸாம் எழுதினாலும் கொஞ்சம் இன்னுமே வந்து அக்கறை ஜாஸ்தியா எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டு எழுதும்போது தான் அதை நீங்க சக்சஸ் பண்ண முடியும். இது போக பாத்தீங்கன்னா உத்திராட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். அப்ப அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்துட்டாலும் அந்த ஆட்சியாக இருந்து இந்த சனி பகவான் ஆகப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்போ 7 சனி ஆரம்பிக்கிறதுனால இந்த 7 சனியால ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஜென்ம ஜாதகத்துல இந்த சனி பகவான் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதன் பிரகாரம் உங்களுக்கு பலன் நடக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களாகப்பட்டது இந்த சுக்கிர பகவானால கெட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அவங்க படிப்படியாக வளர்வதற்குண்டான வாய்ப்பே இருக்குது. நீங்க நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.